உனக்கு இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணுன்னா அப்போ இந்த பதிவு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி எங்க அப்பா காய்ச்சோ அந்த மாதிரி இந்த இது வந்துட்டு இப்போ ஸ்டேட் லெவல்ல போனதா அப்ப நேஷனல் லெவல்ல போகலாம். இப்போ எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துட்டே இருந்தாரு. அப்ப நான் வெளியே போறேன் டக்குனு வண்டி எடுத்துட்டு போயிட்டாரு, யாருன்னு தெரியல. இன்னொன்னு சாவுக்கு பயப்படுறதெல்லாம் ஒன்னும் சாவுக்கு பயந்தெல்லாம் ஒன்னும் இல்ல. சாவுக்கு அப்புறமா வரப்போற பொறுப்பு நினைச்சுதான் ரொம்ப பயந்துருந்தோம். நானும் சரி எங்க அப்பாவும் சரி நம்ம நிறைய பேசுவோம், அதை பத்தி எல்லாம் பேசுவோம். இது எப்படி என்ன வேணா நடக்கலாம். அப்பெல்லாம் சாவுக்கு எப்பவுமே பயந்ததே இல்லை. அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேதனை தான். ஆனா அதுக்கப்புறமா இருக்கிற பொறுப்பு, எதுக்காக நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம், எங்களோட ஒரு குறிக்கோள், அந்த ஒரு கவலையா தான் இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப இந்த 4வது எஃப்ஐஆர் போட்டு 4 நாள் ஆயிருச்சு. இந்த 4 நாள் போட்டு எஃப்ஐஆர் 4வது குற்றவாளியா இன்னும் பிடிக்க முடியல. இத்தனைக்கும் அந்த பொம்பளை வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஹைகோர்ட்ல வேலை செஞ்ச பொம்பளை புருஷனை பிடிச்சிட்டாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. புருஷனை சுட்டு பிடிச்சிருக்கன்றாங்க, பொண்டாட்டியை பிடிக்க முடியல. அப்போ வெளியே இருந்தா என்ன பண்ணுவா, பெயிலுக்கு மூவ் பண்ணி அந்த கேஸை டைல்யூட் பண்றதுக்கு அந்த சாட்சியெல்லாம் கெடுத்துக்கிட்டு தானே இருப்பான். அது எப்போ பிடிக்க போறீங்க? இன்னைக்கு நாளைக்குன்றீங்க. மற்ற 2 பேர் சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த டிமாண்ட் வச்சதுனால ரொம்ப அப்பதான் பாடி வாங்கினால அந்த 3வது ஆளை பிடிச்சிங்க. அந்த மெயின் அக்யூஸ்ட் எப்போ பிடிக்க போறீங்க? அதை பிடிச்சதானே இது வந்து கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். அதை நீங்க இப்ப விடுறதுனால இப்போ நீங்க அந்த இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடாதா? திருப்பி வந்துட்டு ஒரு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காதீங்க. இப்படிதான் இந்த கிருஷ்ணமூர்த்தியும் பண்ணா, பிசிஆர் கொடுத்துட்டோம்னு அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு என்னமோ பண்ணா, அப்புறமா தப்பு மேல பண்ணி எக்ஸ்ட்ரீம் இப்போ உள்ள இருக்கான், டெத் அளவுக்கு போயிருச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்னா நீங்க அவங்களை சப்போர்ட் பண்றதுவே வேண்டாம். நீங்க அவங்களை எதுக்கு காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே 100% நாங்க டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நீங்க அவங்க காப்பாத்த நினைக்கிறது எல்லாமே உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் அது அசிங்கம். அதனால அவங்களை காப்பாத்துறது நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணி இது இன்னும் பெரிய இஷ்யூவா ஆக்கிறாதீங்க. தப்பு பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, சஸ்பெண்ட் பண்ணா அடுத்த டிஸ்மிஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அவங்க டிஸ்மிஸ் பண்ணுங்க, அவங்க உள்ள போவாங்க, அது ஓகே. பிளஸ் அப்ப நம்மள்ட்ட எனக்கும் கிருஷ்ணமூர்த்தியும் இருக்கிற அந்த கேஸ் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுவோம். அதனால இல்ல கவர்மெண்ட் தலைஞ்சி நம்ம கெட்ட பேர் வந்துடும் அவங்கள அந்த அபிஷியல் சப்போர்ட் பண்ணி கவர்மெண்டோட இதை கெடுத்துக்காதீங்க. அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் செந்தில்குமாரோட ஹிஸ்டரி எல்லாம் நான் எடுத்து ரொம்ப நான் டீப்பா தான் பாக்குறேன். எனக்கு ஒரு நாலேஜும் இல்லை. நான் ரொம்ப பதட்டெல்லாம் படல, ரொம்ப எக்ஸைட் ஆகல. ஒரு அப்பா செத்து வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ரொம்ப எமோஷன் டவுன் ஆயிடுவான், அந்த சீன்லாம் இங்க எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றேன். என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி, என்ன பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் இல்லை. அப்படி நினைச்சிக்காதீங்க. நினைச்சு ஏதாவது வேற ஏதாவது போட்டு பண்ணலாம்லாம் கூட பண்ணிடாதீங்க. என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றேன், பாத்துவாங்க. இப்போ அவரை பத்தி நம்ம ரொம்ப ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும் போது இந்த செந்தில்குமார்ன்றவரு அவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 2022 நாமக்கல்ல ராசிபுரம் தாலுக்கால வேலை செஞ்சிருக்காரு. அங்கேயும் கந்தசாமின்ற ஒரு மேல இதே பிசிஆர் ஆக்ட் தான் போட்டிருக்காரு. அவர் அந்த கோர்ட்ல போயிட்டு அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. நான் கமெண்ட்ல வேணா சும்மா ஃபர்ஸ்ட் பேஜ் ஒரு ரெஃபரன்ஸ் வேணா அதுல போட்டு விடுறேன். அது டாக்குமெண்ட்ஸ் அப்படியே இருக்கு. இப்படிதான் எங்க அப்பாவும் காமிச்சாரு, ஒரு டாக்குமெண்ட்ஸும் எடுத்து பப்ளிக். இது வந்து டிஜிபி லெவல் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அந்த டிஜிபி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர் தான் பண்ணிருக்காரு. இது இப்ப அப்பயே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா இந்த டெத்திங் நடந்திருக்காது. அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி திருநெல்வேலிக்கு வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா திருநெல்வேலியில வந்துட்டு அவன் இது பண்ணிருப்பான். அப்ப எந்த லெவல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கிற இது அத்தாரிட்டியில இருக்கிறீங்கன்னு பாத்துக்கோங்க. இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்ல வேலை செய்யற இந்த கிருஷ்ணமூர்த்தி இவன் கொலை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிருக்கான். அவனுக்கு அங்க கேமரா 3 நாள் சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சு பண்ணிருக்கானா? எந்த தைரியத்துல அதை பண்ணிருக்கான்? ஒரு சாதாரண ஆள் பண்ணனா ஓகே. இவன் வந்துட்டு ஒரு கோர்ட்ல இருந்திருக்கிறான், ஒரு கேஸ்ல ஹேண்டில் பண்ணிருக்கிறான், அவனுக்கு தெரியும். இந்த சிசிடிவி, அதுவும் ஒரு கோயில இருக்கிற சிசிடிவி, கோயில இருக்கிற சிசிடிவி தான் காப்பாத்துச்சு. அந்த சிசிடிவி இருக்கும் தெரிஞ்சும் பண்றானா? எவ்வளவு தைரியத்துல பண்ணிருப்பான், அவனுக்கு எவ்வளவு ஒரு வெறி இருந்திருக்கும். இதெல்லாம் பாருங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி அபிஷியல் சப்போர்ட் பண்றதுக்காக தான், சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் டிபார்ட்மெண்ட் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான்
அந்த கவர்மெண்ட் மேலேயே தப்பு வருது. நம்ம வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணல, எந்த கவர்மெண்ட்டையும் அப்போஸ் பண்ணல. இது இப்போ இருக்கிற கவர்மெண்ட்னாலும் கூட இது 18 வருஷமா நடந்துட்டு இருக்கு. முதல் எஃப்ஐஆர் நம்ம மேல விழுந்தது 2018 தான். சோ நம்ம வந்துட்டு எப்பவுமே அந்த நம்ம பாதிக்கப்பட்ட அந்த அபிஷியல்ஸ் தான் நம்ம பிளேம் பண்றோம். அந்த அபிஷியல்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். நீங்க இப்ப 4வது அந்த இதை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணாத வரைக்குமே அவங்க பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க, சாட்சியெல்லாம் டைல்யூட் ஆக்குவாங்க, இந்த கேஸ் ரொம்ப வீக்கா போகும். அந்த ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு போயிடாதீங்க. இந்த கேஸ் வந்து நான் அப்படியே ஒரு ஈஸியா விட்டுற மாட்டேன். கரெக்டான ஒரு டைம்ல தான் வந்திருக்கு, மார்ச்ல. அவங்க எப்படியும் ஒரு 90 டேஸ் உள்ள இருப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியே வருவாங்க. அப்ப எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். திருநெல்வேலியில இருந்து முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ஓட் ஃபேக்டர்ல. சோ வந்துட்டு எதுவும் பண்றேன் அப்படி பண்றேன்னு ஜஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா நான் என்னோட வேலையை பார்த்துட்டு நான் போயிடுவேன். எடுக்காம நீங்க காப்பாத்துறதுக்கு அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்ன்ற போற பட்சத்துல இது எப்படி வேணா மாறலாம். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுவேன், பயப்பட மாட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதனால நீங்க வாங்க கொடுத்த அவர் குண்டாஸ்ல போறது குண்டாஸ் போட்டுருங்க. அபிஷியல்ஸ நீங்க டிஸ்மிஸ் பண்ணிருங்க. அதுக்கு உண்டான அனைத்து டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்றேன். சட்டப்படி என்ன இருக்கோ அதை நம்ம டைரக்டா சப்போர்ட் பண்ணுவோம். எங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். இதுல வந்துட்டு ரொம்ப அச்சமா இருக்கு. இப்ப நான் இல்லைன்னா எங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு 50-60 crores ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு லேடி மட்டும் ஹேண்டில் பண்ணா அது ரொம்ப ஒரு கஷ்டம். இது என்ன இதுல நீங்க கேரண்டி கொடுக்க போறீங்கன்னு தெரியல. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா பெயில வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியும் மக்கள்லாம், அந்த அந்த அக்யூஸ்ட் எல்லாம். அதெல்லாம் பார்த்து அதை அனுசரிச்சு ஆக்ஷன் எடுத்து அவங்க குண்டாஸ்ல போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணீங்கன்னா சந்தோஷம். அதான் என்னோட குடும்பத்தோடையும் கோரிக்கை. ஓகே, மீண்டும் இந்த மாதிரி தகவலை நான் சேகரிச்சுட்டே தான் இருப்பேன். எல்லா தகவலும் சேகரிச்சுட்டே இருப்பேன். அவர் என்னென்ன கேஸ் கொடுனாலும் எல்லாமே நான் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். நான் இது எல்லாமே